திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தினந்தோறும் 4 லட்சம் லட்டுகள் தயார் செய்யப்படுகிறது. லட்டு தயாரிப்புக்கும் தேவஸ்தானத்தின் இதர துணை கோயில்களில் விளக்குகள் மற்றும் நித்திய பூஜைகளுக்காகவும் அதிக அளவில் நெய் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக 3 மாதங்களுக்கு ஒருமுறை டெண்டர் விடப்பட்டு நெய் பெறப்படுகிறது. அவ்வாறு கடந்த ஆண்டு மே மாதம் டெண்டர் விடப்பட்டதில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் 1 கிலோ நெய் 319 ரூபாய் 80 காசுகள் விலையில் 10 லட்சம் கிலோ நெய் சப்ளை செய்ய டெண்டர் எடுத்தது. அந்த நிறுவனத்தின் பெயரில் கடந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் 4 டேங்கர்களில் தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்யப்பட்டது. இந்த நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் சந்தேகித்தனர். இது மிகப்பெரிய சர்ச்சையாக பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அந்த நெய் மாதிரிகள் குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டு ஆணையத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆய்வில் நெய் கலப்படம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தேவஸ்தான அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்ற நிலையில் சிபிஐ ஹைதராபாத் பிரிவு இணை இயக்குனர் வீரேஷ் பிரபு, விசாகப்பட்டினம் சிபிஐ எஸ்பி முரளி ரம்பாவுடன் விசாகப்பட்டினம் டிஐஜி கோபிநாத் செட்டி, குண்டூர் ஐஜி சர்வஸ்ரேஷ்டா திரிபாதி மற்றும் FSSAI அதிகாரி சத்யகுமார் பாண்டா ஆகியோரின் தலைமையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து விசாரணை நடத்த உத்தரவிட்டனர். இதனையடுத்து கடந்த ஆண்டு நவம்பரில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுக் குழு பல சுற்று விசாரணைகளை நடத்தியது. இந்த விசாரணையில் திருமலை மற்றும் திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் பால் பண்ணையில் சிறப்பு புலனாய்வுக் குழு உறுப்பினர்கள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சிபிஐ இணை இயக்குனர் வீரேஷ் பிரபு தலைமையில் கடந்த 3 நாட்களாக திருப்பதியில் தங்கி சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் நெய் வழங்குவதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடம் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஏஆர் டெய்ரி நிறுவனம் பல முறைகேடுகளை செய்திருப்பது கண்டறியப்பட்டது. ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் அதிக அளவில் நெய் சப்ளை செய்வதற்கான எந்தவித வசதியும் இல்லாத நிலையில் டெண்டர் எடுத்து நெய்யை சப்ளை செய்தது எப்படி என்று அதிகாரிகள் விசாரித்தனர். இதில் திருப்பதி மாவட்டம் ஸ்ரீ காளகஸ்தி அருகே உள்ள பெனுப்பாக்காவில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி ஃபார்ம் நிறுவனம் ஏஆர் டெய்ரி நிறுவனர் ராஜசேகர் மூலம் தேவஸ்தானத்திடம் டெண்டரை பெற்றது தெரிய வந்துள்ளது. ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி ஃபார்மில் அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அங்கும் 10 லட்சம் கிலோ நெய்யை சப்ளை செய்வதற்கான உரிய வசதிகள் இல்லை என்பதை கண்டுபிடித்தனர். இவர்கள் உத்தராகண்டில் உள்ள போலோ பாபா ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர்கள் புமில் ஜெயின், விபின் ஜெயின் ஆகியோரிடமிருந்து நெய்யை பெற்று தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. போலோ பாபா ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஆய்வு செய்த போது அங்கும் அதிக அளவில் நெய் சப்ளை செய்வதற்கான போதிய தொழிற்சாலை வசதி இல்லை என்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து 1 கிலோ நெய் 350 ரூபாய்க்கு பெற்று காளகஸ்தியில் உள்ள ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி நிறுவனத்திற்கு அனுப்புவதும், அங்கிருந்து ஏஆர் டெய்ரி பெயரில் 1 கிலோ நெய் 319 ரூபாய் 80 பைசாவிற்கு தேவஸ்தானத்திற்கு வழங்கியதும் தெரிய வந்தது. 355 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படக்கூடிய நெய்யை 319 ரூபாய் 80 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்டது எப்படி? டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட மற்ற செலவுகள் சேர்த்தால் அதிக அளவு வரக்கூடிய நிலையில் குறைந்த விலைக்கு கொடுக்க நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டதா என சிபிஐ அதிகாரிகள் அவர்களிடம் கேள்வி எழுப்பினர். ஆனால் நெய் சப்ளை செய்தவர்களிடமிருந்து எந்தவித முறையான பதிலும் இல்லை. மேலும் சந்தையில் 1 கிலோ நெய் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில் 320 ரூபாய்க்கு நெய் சப்ளை செய்வதாக எவ்வாறு டெண்டர் பெற்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கும் அவர்களிடமிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. இதனையடுத்து ஏற்கனவே விபின் ஜெயின், போமில் ஜெயின், அபூர்வா சாவ்லா மற்றும் ராஜசேகர் ஆகியோரை திருப்பதி அழைத்து வந்து விசாரித்த அதிகாரிகள் நேற்று இரவு அவர்களை கைது செய்து திருப்பதியில் உள்ள 2வது கூடுதல் அமர்வு மாஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆஜர்படுத்தினர். நால்வரையும் வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் 4 பேரையும் திருப்பதி சிறையில் அடைத்துள்ளனர். திருப்பதி லட்டில் கலப்படம் உள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில்
நெய் சப்ளை செய்த திண்டுக்கல், காளகஸ்தி, உத்தரகாண்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.